என் பாசத்திற்குரிய வாசக நெஞ்சங்களுக்கு வணக்கம். நாவலை பாதியில் நிறுத்திட்டு காணாமல் போன என்ன மறந்துருப்பீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நாங்கள் இன்னுமே உங்களை தேடிட்டு தான் இருக்கிறோன்னு கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்திய அத்தனை தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. குறிப்பாக உடனே எழுதுங்கன்னு கமெண்ட் பண்ணிய தோழி யோகஸ்ரீ பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், தோழன் ராஜு அவர்களுக்கும், தோழி அமிர்தவள்ளி தனசேகரன் அவர்களுக்கும், தோழி சகாயமேரி அவர்களுக்கும், தோழி ரபீஃபா அவர்களுக்கும், தோழன் தீபனருள் அவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. கூடவே என் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. உயிரே உயிரே விலகாதே நாவலுக்கு பின்னால் வந்த 2 நாவலும் இடைநிறுத்தம் செய்யப்பட்டதால் அடுத்து நான் தரக்கூடிய நாவல் உயிரே உயிரே விலகாதே நாவலில் நீங்கள் பலரும் எதிர்பார்த்த மாதிரியான கதை அம்சம் கொண்ட என்னுடைய வானில் பறந்த ஒற்றை பறவை அவள் என்கிற நாவல்தான். தனக்கு துரோகம் செய்த நாயகனை அவ மன்னிக்கக்கூடாது என்பது தான் உயிரே உயிரே விலகாதே நாவலில் பலரோட கமெண்டாக இருந்துச்சு. அது போன்ற நாவலை அடுத்து கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவலை முன்பு பலரும் கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்போது நான் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய இந்த நாவல் பல மாற்றம் பெற்று புக்காக ரெடியாகி இருக்கும் நாவல். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய கருத்தை எனக்கு உடனுக்குடன் தாருங்க. கதை இடைநிறுத்தம் செய்யப்படாமல் நான் தொடர்ந்து எழுதணும்னு நீங்கள் நினச்சா கமெண்ட் எழுதி உற்சாகப்படுத்துங்க. அதை மட்டும் நீங்கள் சரியாக செய்துட்டா இதுக்கு மேலே நாவல் தினமும் வரும். அதுபோல் போன முறை சொன்னது போல் இந்த நாவலில் யாரோட கமெண்ட்டுக்கு அதிக லைக் விழுதோ அவங்களுக்கு ஒரு பரிசு பொருள் காத்திருக்குது. இதுவரை நான் சொன்ன எதையும் செய்ய முடியாமல் சூழல் என்ன தள்ளி போட்டது. இனி அப்படி இல்லை. என் முதல் வேலையே உங்களுக்காக நாவல் எழுதுவது தான். எனவே என்னையும் என் சேனலையும் துடிப்போட வைக்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் அழுத்தி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி உங்களை தேடி வரக்கூடிய என்னுடைய பதிவுகளை தள்ளி விடாமல் முழுசாக கேளுங்க. என் கதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நாளை முதல் நான் எழுதி முடிவு என் நெஞ்சை தொட்ட நாவலான வானில் பறந்த ஒற்றை பறவை அவள். காத்திருங்கள் தோழிகளே. நாவலோட நாளைக்கு வர்றேன். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.